السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وعسى أولئك أن يكونوا من المهتدين. இந்த வசனத்தின் பொருள் இவ்வாறாகும்: அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகைகளை நிலைநாட்டி ஜகாத் கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர் மட்டுமே அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பர். இத்தகையவர்களே விரைவில் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த நகரில் முதல் பள்ளிவாயிலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பினை வழங்கியுள்ளான். இன்று முறைப்படி அது திறக்கப்படுகின்றது. உலக கட்டிடங்கள் அல்லது உலக நோக்கங்களை அடைவதற்காக கட்டப்படுகின்ற கட்டடங்களின் திறப்பு விழாக்களில் உலக சம்பிரதாயத்திற்கு ஏற்ப, குறிப்பாக இந்த நாடுகளில், பொதுவாக உலகில் உலக மற்றும் வெளிப்படையான மகிழ்ச்சிகள் காணப்படுகின்றன. மேலும் இதிலிருந்து நாம் உலக பலன் அடைவோம் என்று அறிவிக்கவும் செய்கின்றனர். அவர்கள் பலன் பெறவும் செய்வர். ஆனால் மஸ்ஜித் திறக்கும் போது, நாம் பள்ளிவாயில் கட்டும்போது அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்கின்றோம். அல்லாஹ்வின் இந்த வீட்டை கட்டுவதன் மூலம் நாம் நமது நோக்கமாக கொள்ள வேண்டியது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் செய்ய வேண்டும் என்ற கட்டளையிட்டுள்ளவைகளை செய்வது
அவசியமாகும். அதில் முதலாவதான நோக்கம் அல்லாஹ்வின் இபாதத்திற்கான உரிமையை செலுத்துவதாகும். மேலும் அதனை அல்லாஹ் நமக்கு கூறியிருப்பதைப் போன்று நிறைவேற்ற வேண்டும். நான் ஓதிய வசனத்தில் அதன் மொழியாக்கத்தையும் படித்தேன். அதில் அல்லாஹ் நமக்கு கூறியிருப்பதெல்லாம் பள்ளிவாசல் கட்டுபவரின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதாகும். அல்லது பள்ளிவாயில் கட்டுவதற்கான உரிமையை நிறைவேற்றுபவர்கள் யார், அதனை நிரப்பும் கவலை உள்ளவர்களே அவர்களாவர். அதனை நல்ல நிலையில் வைக்கும் கவலையுடையவர்களாக அவர்கள் உள்ளனர். அவர்கள் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். நாங்கள் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்றும் எல்லாரும் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அதன் செயல் வெளிப்பாடும் அவசியமானதாகும். தொழுகையை நிலைநாட்டுவதன் செயல் முன்மாதிரி வெளிப்படுத்தப்படும் போதுதான் அது வெளிப்படும். தொழுகையை நிலைநாட்டுதல் என்றால் என்ன? அதன் செயல் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும்? அதன் செயல் வெளிப்பாட்டில் முதலாவது தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவதாகும். இரண்டாவது, தொழுகையில் அல்லாஹ்வின்பால் குனிந்து கவனத்தை நிலைநாட்ட வேண்டும். இவைகள்தான் நம்மை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுக்கள் மற்றும் விளக்கங்களிலிருந்து தெரிய வருகிறது. எனவே தொழுகையை உண்மையான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் ஜமாத்தாக தொழும் வழக்கமுடையவர்களும் மற்றும் முழுக்க முழுக்க தமது கவனத்தை அல்லாஹ்வின்பால் வைத்து தொழக்கூடியவர்களும் ஆவர். துஆ, பாவ மன்னிப்பு கோருதல் மற்றும் கவனத்துடன் தொழக்கூடியவர்கள் ஆவர். கவனம் இங்குமங்கும் சிதறினால் மீண்டும் தமது கவனத்தை அல்லாஹ்வின்பால் கொண்டு வருபவர்களாவர். நம்மில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்ய இயலும். அதாவது எந்த அளவுக்கு நாம் தொழுகையை நிலைநாட்டுதலின் இந்த தரத்தை அடைய முயற்சி செய்பவர்களாவோம் என்று ஆய்வு செய்ய இயலும். இந்த பௌதீக உலகில் பெரும்பான்மை முதலாவது அவர்கள் ஜமாத்தான தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. பள்ளிவாயிலுக்கு வந்துவிட்டாலும் கூட ஃபர்லான தொழுகைகளிலும் சுன்னத்துகளிலும் எந்த அளவுக்கு தொழுகைக்குரிய உரிமை வழங்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனம் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் நாமே நமது நிலைமைகளை கணிக்க இயலும். அதாவது உண்மையிலேயே எவர்களை அல்லாஹ் பள்ளிவாசல் கட்டக்கூடியவர்கள் மற்றும் அதன் உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று யாரை பற்றி கூறியுள்ளானோ அவர்களை சார்ந்தவர்களாக உள்ளோமா என பார்க்க இயலும். பிறகு கூறுகிறான், ஜகாத் கொடுப்பவர்கள் மார்க்கத்திற்காகவும் பொருள் தியாகம் செய்வார்கள். மேலும் அல்லாஹ்வின் படைப்பினங்களின் நலனிற்காகவும் அவர்களின் உரிமைகளை வழங்குவதற்கும் பொருள் தியாகம் செய்பவர்கள். பிறகு கூறுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இருப்பதில்லை. நமது ஏதேனும் அமலின் காரணமாக அல்லாஹ் கோபமடைந்து விடக்கூடாதே என்ற கவலையில் அவர்கள் இருப்பர். அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நாம் விலக்கப்பட்டு விடக்கூடாதே என்ற கவலையில் இருப்பர். மேலும் தமது செயல்களை அல்லாஹ் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு வழங்கிய வழிகாட்டல் மற்றும் கட்டளை கிணங்க வைக்க முயல்பவர்களாவர்.
மேலும் திருக்குரானில் அல்லாஹ் கூறியவற்றிற்கு ஏற்ப செயல்பட முயற்சிப்பவர்களாவர். எனவே முஃமின் முஸ்லிமினுடைய இந்த பொறுப்பு ஒரு சாதாரண பொறுப்பு அல்ல. பிறகு இந்த பள்ளி கட்டப்பட்ட பின் இங்கு வருபவர்கள் அல்லது இந்த பள்ளிவாசலோடு தம்மை இணைத்துக் கொள்பவர்களின் பொறுப்புகள் முன்பை விட மிக அதிகமாகிவிட்டன. நீங்கள் உங்களுடைய இறை வணக்கங்களின் உரிமையையும் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழியை பெற்ற மக்களில் அடங்குவோம். அப்போதுதான் எவர்கள் மீது அல்லாஹ்வின் அன்பின் பார்வை உள்ளதோ அவர்களில் இணைவோம். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் முஷ்ரிக்குகளுக்கு, இணை வைப்பவர்களுக்கு பள்ளிவாசல் கட்டும் எந்த உரிமையையும் இல்லை என்று கூறியுள்ளான், அல்லது அதை நிரப்பும் உரிமை இல்லை. அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களால் நிரம்பியுள்ளன. எவருடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களால் நிரம்பி இருக்குமோ அவர் அல்லாஹ்விற்குரிய உரிமையை நிறைவேற்றவே முடியாது. அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமையையும் நிறைவேற்ற இயலாது. ஷிர்க்கும் பல வகைப்படும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், ஷிர்க் பல வகைப்படும். முதலாவது பெரும் ஷிர்க், அதாவது ஏதேனும் மனிதனையோ அல்லது கல்லையோ அல்லது வேறு உயிரற்ற பொருட்களையோ அல்லது ஆற்றலையோ அல்லது கற்பனை தேவி தேவதைகளையோ இறைவனாக்கி வணங்குதல். இந்த ஷிர்க் இப்போது உலகில் இருந்தாலும், அதாவது வெளிப்படையாக உலகில் உள்ளது, ஆனால் இந்த காலம் ஒளி மற்றும் கல்வியின் எப்படிப்பட்ட காலம் என்றால், அறிவு இதுபோன்ற ஷிர்க்குகளை, அதாவது இணை வைத்தலை வெறுப்புடன் காண்கிறது. இது ஷிர்காக இருந்தும் கூட கல்வி மனிதனை எந்த அளவு மாற்றிவிட்டதென்றால், இந்த கல் மற்றும் மூர்த்திகளும் சிலைகளும் எந்த பயனும் அளிக்காது என்பதை அறிவு ஏற்பதில்லை கூறினார்கள். ஆனால் இன்னொரு வகை ஷிர்க் உள்ளது. மறைவாக விஷத்தை போன்று தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது இக்காலத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், இறைவன் மீது நம்பிக்கை முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. அதை அன்னார் விளக்கியுள்ளார்கள். அதாவது காரணிகள் மற்றும் பிற பொருட்களின் மீது இறைவனை விட அதிக நம்பிக்கை உள்ளது. தமது வேலைகள், தொழில் மற்றும் பிற உலக பணிகளில் அதிக கவனம் உள்ளது. இதன் காரணமாகத்தான் தொழுகைகளின் பக்கம் கவனம் இல்லை, பள்ளி வாயில்களை நிரப்புவதன் பக்கம் கவனம் இல்லை. எனவே நாம் துஆ செய்ய வேண்டும். இறைவா, எங்களை முழுமையான நம்பிக்கையாளராக்கு என்று பணிவுடன் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையாளர் ஆவதும் கூட அல்லாஹ்வின் அருளை சார்ந்தே உள்ளது. எனவே அவனிடம் கேட்டால்தான் அந்த அந்தஸ்து கிடைக்க இயலும். நாம் பிலடெல்பியாவில் ஓர் அழகிய பள்ளிவாயிலை கட்டிவிட்டோம் என்று மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. மாறாக நாம் இதற்கான உரிமையை செலுத்தியவாறு இறைவனிடம் நாம் செல்லும்போது, இவர்கள்தான் இறைவனுக்காக பள்ளிவாசல்களை கட்டினர், பிறகு அதற்குரிய உரிமைகளை செலுத்தவும் முயற்சி செய்தனர் என்ற ஓசையை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நேர்வழியை பெற்றவர்களுடனும் மேலும் அல்லாஹ் திருப்தி அடைந்தவர்களோடும் இணையக்கூடியவர்களாக வேண்டும். எனவே இந்த சிந்தனையை நாம்
நம்மில் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த சிந்தனை இருக்கும் என்றால் இதற்கு முயற்சிப்போமே. ஆனால் பிறகு இந்த பள்ளிவாசலின் அருட்களை நாம் இவ்வுலகிலும் உணர்வோம். நமது குழந்தைகளும் தலைமுறைகளும் மார்க்கத்தோடு இணைந்திருக்கும். மேலும் அல்லாஹ்வின் தூதுச் செய்தியையும் இந்த பகுதி மற்றும் இந்த நகரில் பரப்புபவர்களாகவும் இருப்போம். ஏகத்துவத்தை உலகில் நிலைநாட்டுபவர்களாக இருப்போம். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உலகில் பரப்பக்கூடியவர்களாக இருப்போம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலின் நோக்கமாக இதையும் கூறியுள்ளார்கள். அதாவது எந்த பகுதியில் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பரப்ப விரும்புகிறீர்களோ அங்கு பள்ளிவாயிலை கட்டுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், இப்போது நமது ஜமாத்திற்கு பள்ளிவாயில்களின் அதிக தேவை உள்ளது. இது இறைவனின் இல்லமாகும். எந்த கிராமத்தில் மற்றும் நகரத்தில் நமது ஜமாத்தின் பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டதோ ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் இடப்பட்டு விட்டது என கருதி கொள்ளுங்கள். எந்த கிராமத்திலும் நகரத்தில் முஸ்லிம்கள் குறைவாக உள்ளனரோ அல்லது முஸ்லிம்களே இல்லையோ அங்கு இஸ்லாத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டுமானால் ஒரு பள்ளிவாயிலை கட்டிவிட வேண்டும். பிறகு இறைவனே முஸ்லிம்களை ஈர்த்து கொண்டு வருவான். வெறும் பள்ளிவாசல் கட்டுவதால் மட்டும் நடந்துவிடாது கூறினார்கள். நிபந்தனை என்னவென்றால் பள்ளிவாசல் கட்டுவதில் நியத் களப்பற்றதாக இருக்க வேண்டும், வெளிக்காட்டுவதற்காக இருக்கக்கூடாது கூறினார்கள். முழுக்க அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அதாவது பள்ளிவாசல் கட்டுவதற்கான பணி முழுக்க அல்லாஹ்வுக்காக கட்டப்பட வேண்டும். சுய நோக்கங்களும் அல்லது ஏதேனும் தீமைகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்போது இறைவன் அருள் புரிவான். இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நம்முன் வைக்க வேண்டும். பள்ளிவாசலை நாம் கட்டினால், பள்ளிவாசலுக்காக நாம் பொருள் தியாகங்களை செய்தால் அதில் எந்த வெளிக்காட்டலும் இருக்கக்கூடாது. மாறாக பள்ளிவாசல் தயாரானால் நாமும் இறை வணக்கத்திற்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக இருப்போம். நமது அடுத்த தலைமுறையும் பாதுகாப்பாக இருக்கும், மார்க்கத்துடன் இணைந்து இருக்கும் என்ற நியத் இருக்க வேண்டும். எனவே இந்த பள்ளிவாசலை கட்டி அதை நிரப்புவதுடன் இன்னொரு பெரிய பொறுப்பும் இங்குள்ளவர்களின் மீது இருக்கின்றது. அது என்னவென்றால் இந்த பள்ளிவாசலை இஸ்லாத்தின் தப்லீகிற்கான காரணியாக ஆக்க வேண்டும். இங்கு இந்த நகரில் முஸ்லிம்களினுடைய 47 தொழுகை சென்டர்கள் உள்ளன. ஆனால் முறையாக பள்ளிவாயில் என்ற வகையில் கட்டப்பட்ட முதல் பள்ளி இதுவாகும். எனவே பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் இந்த கட்டிடம் இந்த நகரில் கட்டப்பட்டுள்ள போது அது முஸ்லிம்களின் பள்ளிவாயிலின் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக் கூறுவதற்காக கட்டப்படவில்லை. மாறாக இந்த பள்ளிவாசலிலிருந்து இஸ்லாத்தின் அழகிய மற்றும் அமைதி நிறைந்த போதனை உலகின் முன் வர வேண்டும். நாம் தான் துஆ மற்றும் இறை வணக்கங்களோடு இஸ்லாத்தின் உண்மையான தூதுச் செய்தியை உலகில் பரப்புகின்றோம். இங்கு இப்போது முன்பை விட அதிகமாக தமது செயல் முன்மாதிரிகளின் மூலமாக இந்த பகுதியில் இஸ்லாமிய போதனையின் செயல்நிலையை வெளிப்படுத்தி நாம் அஹ்மதி முஸ்லிம்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் நமது அஹ்மதி மக்களும் பொதுவாக பள்ளியிலிருந்து சற்று தொலைவில் இருப்பதாக என்னிடம் கூறப்பட்டது. 1-2 வீடுகளை தவிர. அமீர் சாஹிப்போடு பேசிக் கொண்டிருந்தேன். இந்த பள்ளிவாசலின் பரப்பளவு போதுமான அளவு பெரியதாகும், பெரிய நிலமாகும். இங்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கான அனுமதியும் கிடைக்கும்
என்றும் இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகளோ அல்லது வீடுகளோ கட்டப்பட்டால் அகமதிகள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு அருகில் மக்கள் வசிக்கலாம் என்று கூறினார்கள். எனது பார்வையில் இது நல்லதொரு ஆலோசனையாகும். இது பற்றி சிந்திக்கப்பட வேண்டும். இந்த ஆலோசனை நடைமுறைப்படுத்தப்பட தகுதியானதாக இருக்கும் என்றால் பிறகு கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். இங்கு அகமதிகள் வந்து குடியேற முயற்சிக்க வேண்டும். அகமதிகள் பள்ளிவாசலை நிரப்ப வேண்டும். இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கு குடியேறினால் பிறகு அல்லாஹ் இந்த நியத்திலும் அருள் செய்வான். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் அஹ்மதி மக்கள் தொகை கூடுவதற்கு காரணமாகவும் அமையும். நமது வரலாறு நமக்கு கூறுவது என்னவென்றால் 1920 ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாப் அமெரிக்கா வந்தபோது இங்கு பிலடெல்பியாவினுடைய துறைமுகத்தில் இறங்கினார்கள். ஆனால் அன்னாரை நாட்டில் நுழைய அனுமதிக்கவில்லை. அப்போது அனுமதி கிடைக்கவில்லை. அதோடு அவர்கள் ஒரு வீட்டில் சிறைபிடிக்கவும் பட்டார்கள். அங்கு வேறு சில கைதிகளும் இருந்தனர். அன்னாரின் தப்லீகின் மூலம் 2 மாதங்களில் 15 கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். தப்லீகோடு அவர்களின் செயல் முன்மாதிரியும் இருந்தது, அன்னாரின் தக்வாவும் இருந்தது, அன்னாரின் துஆக்களும் இருந்தன. எனவே இதுவும் தப்லீகிற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பிறகு அன்னார் இங்கு தங்கியிருந்த காலத்தில் 5000-6000 அஹ்மதிகள் ஆனார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்போது கூறினார்கள், பையத்துகளின் எண்ணிக்கை இப்படி இருக்கும் என்றால் சில 10 ஆண்டுகளில் லட்சங்கள் வரை இந்த எண்ணிக்கை செல்ல இயலும். எவ்வாறு இருப்பினும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. என்ன தடைகள் இருந்ததோ அல்லது நிலைமைகள் இருந்ததோ அல்லது நமது பலவீனமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இப்போது சந்தர்ப்பம் உள்ளது. ஒரு உறுதியுடன் அதற்கு முயற்சிக்க வேண்டும். மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே இங்கு தூது செய்தி எட்டியிருந்தது. அதை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது நூல் பராஹினே அஹ்மதியாவில் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அதேபோல் மேலும் பல ஆங்கிலேயர்கள் இந்த இயக்கத்தை பாராட்டுகின்றனர். மேலும் இதை பற்றிய தமது ஒத்த கருத்தை வெளிப்படுத்துகின்றனர். அதாவது நாங்களும் இந்த போதனையை ஏற்கிறோம் என்று கூறுகின்றனர். கூறுகிறார்கள், டாக்டர் ஏ ஜார்ஜ் பீக்கர், நம்பர் 404 சஸ்கஹானா அவென்யூ, பிலடெல்பியா, அமெரிக்கா. ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன் பத்திரிகையில் எனது பெயரையும் கருத்தையும் படித்துவிட்டு தமது கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார். பீக்கர் சாஹிப் எழுதுகிறார், எனக்கு உங்களுடைய இமாம் சாஹிபின் கருத்துடன் முழுமையான உடன்பாடு உள்ளது. அன்னார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்களோ அதே வடிவில் எடுத்து வைத்துள்ளார்கள். பிறகு ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் ஒரு அறிக்கையில் எழுதுகிறார்கள், இந்த எளியவனுக்கு இந்த சில நாட்களில், அதாவது அமெரிக்காவிற்கு வந்து கழிந்த இந்நாட்களில் பெரும் கஷ்டங்கள் மற்றும் தடைகள் இருந்தும் கூட, அதாவது வெறுப்புடைய கிறிஸ்தவர்களால் அவைகள் கஷ்டங்கள் தரப்பட்டும் பல வெற்றிகள் கிடைத்துள்ளன. அல்ஹம்துலில்லாஹி அலா தாலிக். பிறகு எழுதுகிறார்கள், இப்போது 29 ஜென்டில்மேன்ஸ் மற்றும் லேடிஸ் இந்த எளியவனின் தவ்லீக் மூலம் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டனர். அவர்களின் பெயர்கள் அவர்களின் புதிய இஸ்லாமிய பெயருடன் அனுப்பப்படுகின்றன. பிறகு விவரங்களை எழுதினார்கள். முதலாவதாக ஜார்ஜ் பிக்கர் மற்றும் இரண்டாவது அஹ்மத் ஆண்டர்சன்.
இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக இந்த எளியவனுடன் கடித தொடர்பு கொண்டிருந்தனர். முஸ்லிம்களாகி நீண்ட காலமாகிவிட்டது. களப்பற்ற முஸ்லிம்களாவர். இந்த அட்டவணையில் இவர்களின் பெயர்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் வைக்கப்பட வேண்டும் என நான் அவசியம் கருதுகிறேன். நான் கூறியது போன்று பிறகு மற்றவர்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது பிலடெல்பியாவில் டாக்டர் பிக்கரின் கபரும் கூட கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. 1918 அவர்கள் வஃபாத்தானார்கள். இங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டுள்ளார்கள். இன்றிலிருந்து ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பே இங்கு அஹ்மதியத் வந்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் இப்போது அல்லாஹ் நமக்கு இந்நகரில் ஓர் அழகிய பள்ளிவாயில் கட்டுவதற்கான நல்வாய்ப்பினை வழங்கியுள்ளான். இதன் மூலம் இனி ஒரு புது உறுதியுடன் இங்குள்ள ஜமாத்தும் முபல்லிகும் எப்படிப்பட்ட தப்லீக் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் இஸ்லாத்தின் அழகிய போதனை எல்லா பக்கமும் பரவ வேண்டும். இந்த பகுதி அமைதி மற்றும் அழகின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பகுதியாக மாற வேண்டும் என்றால் மக்கள் முயற்சி செய்து இந்த பகுதியில் வந்து குடியேற விரும்ப வேண்டும். மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நகரம் அமெரிக்காவின் 6வது பெரிய நகரமாகும். இந்த நகரத்திலும் இதன் அக்கம்பக்கத்து பகுதிகளிலும் இஸ்லாத்தின் சரியான தூதுச் செய்தியை எட்ட வைத்தால் பிறகு இன்ஷா அல்லாஹ் இவர்களிலிருந்தே சரியான இறைவனை வணங்குபவர்களும் பள்ளியை நிரப்பக்கூடியவர்களும் வருவார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருப்பர். எனவே நாம் கட்டக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலும் நமக்கு ஒரு பெரும் சேலஞ்சை கொண்டு வருகிறது. நாம் நமது நிலைகளையும் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பிலும் செயல் முன்மாதிரியிலும் நமது நிலைமைகளை சிறந்ததாக ஆக்க வேண்டும். தப்லீகிற்கான களத்தையும் உருவாக்க வேண்டும். நாம் பள்ளிவாசல்களை கட்டிவிட்டோம் என்று மட்டும் மகிழ்ச்சியடைந்து அமர்ந்துவிடக்கூடாது. நாம் இக்காலத்தில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக வந்துள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரை ஏற்றுக்கொண்டுள்ளோம். இஸ்லாத்திற்கு அன்னார் புத்துயிர் வழங்க வேண்டியிருந்தது. மேலும் இஸ்லாம் தொடர்பாக ஏற்பட்ட அனைத்து தப்பெண்ணங்களையும் உலகத்தின் சிந்தனையிலிருந்து அகற்ற வேண்டியிருந்தது. அது முஸ்லிம் அல்லாதவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது பெயர் தாங்கிய ஆலிம்களின் தவறான விளக்கங்களால் உருவாகி இருந்தாலும் சரியே. இப்போது இந்த பணி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நமது பணியாகும். இந்த அடிப்படையில் தமது அனைத்து முயற்சிகளையும் திறமைகளையும் பயன்படுத்துங்கள். தமது நிலைமைகளையும் இறை வணக்கங்களையும் அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க தரத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். இந்த பள்ளிவாசல் கட்டியதில் இப்போது வரை $8.1 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது என என்னிடம் கூறப்பட்டது. 1/3 ஜமாத் வழங்கியுள்ளது. மீதி விபரம் பிறகு எடுத்துரைப்பேன். மாறாக சிறிது தேசிய தலைமையகம் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த 8.1 மில்லியன் செலவழித்ததன் பயன் அதன் நோக்கத்தை பூர்த்தி செய்யும் போதுதான் கிடைக்கும். தூரத்தில் இருந்தாலும் கூட, அதாவது யாரெல்லாம் இந்த நகரில் வசிக்கின்றார்களோ அவர்களின் வீடுகள் பள்ளியை விட்டு தொலைவில் இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசலை நிரப்ப ஐவேளையும் முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், பள்ளிவாசலின் உண்மையான அழகு கட்டிடத்தில் இல்லை, மாறாக களப்பற்ற முறையில் தொழும் தொழுகையாளிகளில்தான் உள்ளது. அவ்வாறில்லை என்றால் இந்த பள்ளிகள்
அனைத்தும் காலியாக உள்ளன. அக்காலத்தில் காலியாக கிடந்தன. இன்றைய நாட்களில் நிரம்பி இருக்கின்றன என்றால் தவறான பெயர்தாங்கி ஆலிம்களின் தவறான முழக்கங்கள் அவைகளை அமைதிக்கு பதிலாக குழப்பத்திற்கு காரணமாக்கியுள்ளனர். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் சிறியதாக இருந்தது. பேரிச்சமர கிளைகளால் அதன் மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்தது. மழையின் போது மேற்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகியது. ஆனால் அங்கு எப்படிப்பட்ட பணிகள் நிகழ்ந்தன? கூறினார்கள், பள்ளிவாசலின் பொழிவு தொழுகையாளிகளை சார்ந்துள்ளது. பிறகு கூறினார்கள், இறை அச்சத்திற்காக பள்ளிவாயில்கள் கட்டப்பட வேண்டும் என்பது கட்டளையாகும். எனவே களப்பற்ற தன்மையுடன் தொழுவதும் இறை அச்சத்துடன் நடந்தவாறு இப்பள்ளியை நிரப்பினால் பிறகு இறை வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இஸ்லாத்தின் தப்லீக் சரியான முறையில் நடக்க முடியும். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், எவர் நமது பள்ளிவாசலில் நன்மையான விஷயங்களை கற்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நுழைவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தவரை போன்றவராவார். எனவே இதுதான் உண்மையான முஸ்லிமின் நோக்கமாகும். இன்றைய நாட்களில் இஸ்லாத்தை அவப்பெயருக்குள்ளாக்குகின்றனர். அதாவது இஸ்லாம் ஜிஹாதின் போதனையை வழங்குகிறது என்கின்றனர். முஸ்லிம்களின் செயலும் கூட அவப்பெயருக்குள்ளாக்குகிறது. ஆனால் உண்மையான நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால் நன்மையை கற்க வேண்டும், நன்மையின்படி அமல் செய்ய வேண்டும், நன்மையை பரப்ப வேண்டும். அவ்வாறு செய்வார் என்றால் அவர் ஜிஹாத் செய்பவரை போன்றவராவார். இந்த ஜிஹாதை செய்வது இன்று அகமதிகளாகிய நமது பணியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் நன்மையில் நடப்பதற்கும் இறையச்சத்தில் முன்னேற்றம் அடைவதன் பக்கமும் கவனம் ஊட்டுகின்றனர். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறினார்கள், இந்த உயிலை கவனத்துடன் கேளுங்கள். இந்த உயிலை கவனத்துடன் கேளுங்கள். இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்கை ரீதியில் என்னுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நன்மையிலும் நன்னடத்தையிலும் இறை அச்சத்தின் உயர்தரம் வரை எட்ட வேண்டும். எந்த குழப்பம், தீமை, தீய நடத்தையும் அவர்களின் அருகில் கூற வரக்கூடாது. ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொய் கூறக்கூடாது. எவருக்கும் நாவினால் துன்பம் தரக்கூடாது. எந்த கஷ்டத்தையும் வழங்கக்கூடாது. எந்த வகையான தீய நடத்தைக்கும் ஆளாகக்கூடாது. எந்த தீமை மற்றும் அநீதி, குழப்பம் போன்றவற்றின் எண்ணம் கூட உள்ளத்தில் எழக்கூடாது. கூறினார்கள், சுருக்கமாக எல்லா வகையான பாவங்கள் மற்றும் குற்றங்கள், தகாத செயல்கள், எந்த வகை தீங்காக இருந்தாலும் சரி, அவைகள் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடாது. அனைத்து மன உணர்ச்சிகள், தகாத செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தூய உள்ளமுடைய, தீங்குகள் அற்ற, எளிய நடத்தை உடைய இறைவனின் நல்லடியார்களாக ஆகிவிட வேண்டும். எந்த விஷத்தன்மையுடைய எண்ணங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அனைத்து மனித குலத்தின் மீதும் அனுதாபம் கொள்வது அவரது நடைமுறையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். தமது நாவு, கை மற்றும் உள்ளத்தின் சிந்தனைகளை எல்லா வகையான அசுத்தமான மற்றும் குழப்பத்தை அதிகரிக்க செய்யும் வழிமுறைகளிலிருந்தும் நேர்மையற்ற தன்மையிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். ஐவேளை தொழுகைகளை மிகவும் முறைப்படி தொழ வேண்டும். அநீதி, உரிமைகளை பறித்தல், தகாத ஒருதலை பட்சமாக நடத்தல் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எவருக்கேனும் தவறாக ஒருதலை பட்சமாக நடத்தலும் தவறானதாகும். மக்களின் உரிமைகளை பறிப்பதும் தவறானதாகும். குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தீய நட்பில் அமரக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய காலத்து புதிய ஊடகங்களும் கூட தீய சகவாசங்களாகும். பல்வேறு வகையான சோசியல் மீடியாக்களிலும் வேறு சில இடங்களிலும் தவறான பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. அவைகளிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்ய வேண்டும்.
இங்கு பாகிஸ்தானிலிருந்து பெரும்பான்மை மக்கள் அசைலம் வாங்கி குடியேறியுள்ளனர் அல்லது அகதிகளாக வந்துள்ளனர். அவர்கள் இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு அகமதியின் முன்பும் இவ்வுலகின் மகிழ்ச்சிகளும் ஆசைகளும் மட்டுமே இருக்கக்கூடாது, மாறாக மறுமை பற்றிய கவலை இருக்க வேண்டும். அங்கு கிடைக்கும் அருட்களும் பலன்களும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவைகளாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறினார்கள், இறைவனும் மனிதனின் அமல்களுக்கான தினசரி பதிவேட்டை தயார் செய்கிறான். தினசரி அவனின் அமல்கள் எழுதப்படுகின்றன. எனவே மனிதனும் தனக்கு ஒரு தினசரி பதிவேட்டை தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்று நான் ஒரு நாள் முழுவதும் என்ன நன்மைகள் செய்துள்ளேன், என்ன தீமைகள் செய்துள்ளேன், எந்த விஷயங்களில் அமல் செய்துள்ளேன், எவைகளின்படி அமல் செய்யவில்லை என தன்னை பற்றி பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதாவது பதிவேட்டை தயார் செய்தால் மட்டும் போதாது, மாறாக சிந்திக்கவும் வேண்டும். அப்போதுதான் மனிதன் நன்மையின் பக்கம் செல்ல முடியும், அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழி பெற்றவராக ஆக முடியும். கூறினார்கள், நன்மையில் எதுவரை முன்னோக்கி அடியெடுத்து வைத்துள்ளீர்கள் என்று பார்க்க வேண்டும். மனிதனின் இன்றும் நாளையும் ஒன்றுபோல் இருக்கக்கூடாது. நன்மையில் என்ன செய்தோம் என்பதில் எவரின் இன்றும் நாளையும் சமமாக இருக்கும் என்றால் அவர் இழப்பிற்குரியவராவார். கூறினார்கள், சமமாக இருக்கும் என்றால் பலன் இல்லை, மாறாக இழப்புதான். மனிதன் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அவன் மீது முழுமையான ஈமான் கொள்ளக்கூடியவனாகவும் இருந்தால் அவன் ஒருபோதும் வீணாக்கப்பட மாட்டான். எனவே இது சிந்திக்க வேண்டியதாகும். அல்லாஹ் நம்மீது அருள் செய்கிறான் என்றால் அதற்கு நன்றி செலுத்துவது நம்மீது கடமையாகும். எனவே தமது உலக தொழில்களின் காரணமாக இறைவனுக்குரிய உரிமையையும் தமது இறைவணக்கங்களையும் மறந்துவிட்டார்கள் எனில், அல்லது அதில் எந்த அளவு கவனம் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனம் இல்லை என்றால் அவர் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய பையத் உடன்படிக்கை என்ன, நம்முடைய அமல் என்னவாக உள்ளது என பார்க்க வேண்டும். இங்கு புதிதாக வந்துள்ளவர்களும் நினைவில் கொள்ளுங்கள், உலகில் மூழ்குவது முன்னேற்றமில்லை, அழிவாகும். அது இதை எப்போதும் முன்னிறுத்த வேண்டும். அதாவது உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பள்ளிவாசலுக்குரிய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் இபாதத்திற்குரிய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இன்னொரு மேற்கோளையும் முன்வைக்கிறேன். அன்னார் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நமது ஜமாத் பொதுவாக உலகவாதிகள் வாழ்க்கையை கழிப்பதை போன்று வாழ்வதற்கு அல்ல. நாம் ஜமாத்தில் இணைந்துள்ளோம் என்று வாயால் மட்டும் கூறிவிட்டு அமல்களின் தேவை இல்லை என கருதினால் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்களின் நிலையை போன்று ஆகிவிட்டால், அதாவது நீங்கள் முஸ்லிமா என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள், ஆனால் தொழுவதில்லை, அல்லாஹ்வின் சின்னங்களை மதிப்பதில்லை. எனவே நீங்கள் நாவினால் மட்டும் உடன்படிக்கை செய்து கொள்வதை நான் விரும்பவில்லை. அமல் ஒன்றும் இல்லை என்றால் இது ஒரு இயலாத தன்மையாகும். அல்லாஹ் இதை விரும்புவதில்லை. உலகின் இப்படிப்பட்ட நிலைமைதான் என்னை இறைவன் சீர்திருத்தத்திற்காக அனுப்ப வேண்டும் என்பதை எதிர்பார்த்தது. எனவே இப்போது எவரேனும் என்னோடு தொடர்பு கொண்டும் கூட தமது நிலையை சீர்திருத்தவில்லை என்றால், செயலின் ஆற்றலுக்கு முன்னேற்றம் வழங்கவில்லை என்றால், மாறாக நாவினால் கூறுவதை மட்டும் போதுமானதாக கருதுகிறார் என்றால், அவர் தனது செயலால் எனது வருகையின் தேவை இல்லை என்பதற்கு அழுத்தம் கொடுப்பவரை போன்றவர் ஆவார். செயலின் ஆற்றலின் முன்னேற்றம் என்பது ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும், இறை வணக்கங்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும், அவனின் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் வழங்க வேண்டும், அல்லாஹ்வின் தூது செய்தியை உலகில் எட்ட வைக்க வேண்டும். கூறுகிறார்கள், நான் வந்தது வீணானதில்லை என்பதை உங்களுடைய செயலால் நிரூபிக்க விரும்பினால் பிறகு என்னோடு தொடர்பு கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன? என்னோடு தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்றால் எனது நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். அது என்னவென்றால், இறைவனிடத்தில் தனது களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தை காட்டுங்கள். எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின்படி நடந்து காட்டினார்களோ, சஹாபாக்கள் நடந்து காட்டினார்களோ, அதுபோன்று திருக்குர்ஆனின் போதனைகளின்படி நடங்கள். திருக்குர்ஆனின் விருப்பம் என்ன என்பதை அறியுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள். நாவினால் ஏற்றுக்கொண்டு விட்டு செயலில் எந்த ஒளியும் இல்லை என்றால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு போதுமானதல்ல. நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் நிலைநாட்ட விரும்புகின்ற ஜமாத் அமல் இல்லாமல் உயிருடன் இருக்க முடியாது. இது எப்படிப்பட்ட மகத்தான ஜமாத் என்றால்,
இதற்கான ஆயத்தப்படுத்துதல் ஹஜ்ரத் ஆதமின் காலம் முதலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த அழைப்பை பற்றி தெரிவிக்காத எந்த நபியும் உலகில் வரவில்லை. எனவே இதற்கு மதிப்பளியுங்கள். அதற்கு மதிப்பளித்தல் என்பது உண்மையை உடைய கூட்டம் நீங்கள்தான் என்பதை அமல் செய்து காட்டுங்கள். எனவே இது ஒரு சாதாரண பணி அல்ல. மிகவும் கவலையுடன் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், உலகமும் அல்லது உலக செல்வமும் நாம் மற்றும் நமது தலைமுறையின் வாழ்விற்கான உத்தரவாதம் இல்லை. மாறாக ஈருலகிலும் அல்லாஹ்வின் அருட்களை பெறுவதற்கு அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்துவதுதான் எஞ்சி இருத்தலுக்கான உத்தரவாதமாகும். அவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதுதான் எஞ்சி இருத்தலுக்கான உத்தரவாதமாகும். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இதற்கேற்ப வாழ்வை கழிப்பதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. பொதுவாக பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது பள்ளிவாசல் பற்றிய சில விபரங்களையும் நான் கூறுவதுண்டு. அதையும் இப்போது கூறுகிறேன். இந்த பள்ளிவாசலின் நிலம் 2007 வாங்கப்பட்டது. பிறகு 2013 ஏறக்குறைய 6 வருடங்களுக்கு பிறகு பணி ஆரம்பமானது. பிறகு சில தடைகள் இடையிடையே வந்தன. அது ஆகமான தடையோ அல்லது ஆகமற்ற தடையோ எவ்வாறு இருப்பினும் இவ்வாண்டு பள்ளிவாசல் முழுமையடைந்துள்ளது. நான் கூறியது போன்று $8.1 மில்லியன் செலவானது. அதில் உள்ளூர் ஜமாத் $2,43,05,000 சற்று அதிகமான டாலர்களை வழங்கியுள்ளது. $1,24,00,000 மேற்பட்ட டாலர்களை அமெரிக்காவின் பிற ஜமாத்துகள் வழங்கியுள்ளன. $4,47,00,000 அதிகமான டாலர்களை தேசிய தலைமையகம் வழங்கியுள்ளது. ஏறக்குறைய பாதிக்கு மேல் தொகையை தேசிய தலைமையகம் கொடுத்துள்ளது. ஆரம்பத்தில் 2 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. பிறகு மேலும் 1 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. பிறகு 2015 ஒரு முஸ்லிம் அல்லாதவர், அநேகமாக கிறித்தவர், 3/4 ஏக்கர் நிலத்தை ஜமாத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார். அவருக்கு என்ன உலக நோக்கம் இருந்தாலும் எவ்வாறு இருப்பினும் அதை பள்ளிவாசலுக்கு நன்கொடையாக வழங்கினார். இப்போது இதன் மொத்த பரப்பளவு 4 ஏக்கர் ஆகும். நான் கூறியது போன்று இங்கு ஹவுசிங் ஸ்கீம் அல்லது பிளாட்ஸ் போன்றவைகளை கட்டலாம். இதில் கட்டப்பட்டுள்ள பகுதி 21,400 சதுர அடியாகும். 3 மாடி கட்டிடமாகும். தரைத்தளத்தில் கமர்ஷியல் கிச்சன் உள்ளது. நடுத்தளத்தில் முபல்லிக் தங்குவதற்காக ஒரு பகுதி கட்டப்பட்டுள்ளது. மேல் தளத்தில் அலுவலகங்களும் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளிவாசல் பகுதியும் 2 தளங்களை உடையதாகும். ஆண் பெண்களுக்கென ஒரு பெரிய ஹால் உள்ளது. அது 5000 சதுர அடி உடையதாகும். 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 350 ஆண்களும் 350 பெண்களும் தொழக்கூடிய இடம் உள்ளது. கட்டிடத்தின் இந்த பகுதியில் ஆண் பெண்களுக்கு தனித்தனியே வாஷ்ரூம்ஸ் கட்டப்பட்டுள்ளன. வேறு பிற தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 6000 சதுர அடி கொண்ட மல்டிபர்பஸ் ஹாலும் உள்ளது. அதில் 700 பேர் அமரலாம். விளையாட்டுகளும் நடக்கலாம். ஜமாத்தின் அலுவலகங்களும் அமைந்துள்ளன. 46 வாகனங்கள் நிறுத்தும் நிரந்தர பார்க்கிங்கும் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 86 வாகனங்களையும் நிறுத்தலாம். இன்னும் அதிகமாகவும் வைக்கலாம். அல்லாஹ் பள்ளிவாசல் கட்டுவதன் நோக்கமாக கூறியவைகளை நான் கூறினேனோ அதன்படி ஒவ்வொரு அஹ்மதியும் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்பவராக இருக்கட்டுமாக. இந்த பள்ளி இந்த பகுதியில் இஸ்லாத்தின் உண்மையான தூதுச் செய்தியை எட்ட வைப்பதில் ஒரு மைல்கல்லாக அமையட்டுமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.